ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டரான உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ஜூலை 2025 பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு சம்மில் 3 சம் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 கணங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற சம் தான். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள், முதல்ல கிவன் எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா ஏவையும் பியையும் எடுத்து எழுதுங்க. ஏ என்ன அப்படின்னா 2, -2, 3 கிராஸ் பி என்னன்னா 1, -4. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்கிற பாருங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோட சேர்த்து வரிசை ஜோடிகளாக எழுதணும். சரிங்களா? ஸோ 2 1ஓட, 2 -4ஓட, -2 1ஓட, -2 -4ஓட, இந்த மாதிரி சேர்த்து எழுதணும். ஸோ 2, 1 வரிசை ஜோடிகள் அப்படின்னாலே இந்த ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு எழுதணும். ஸோ 2, 1, 2, -4. அடுத்து -2 சேர்த்துங்க. ஸோ -2, 1, -2, -4. அடுத்து 3 சேர்த்துனீங்கன்னா 3, 1, 3, -4. இவ்வளோதான் ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் ஏனா ஏவைவே 2 டைம் எழுத வேண்டியதுதான். ஸோ ஏவைவே 2 டைம் எழுதுங்க. ஏ என்ன 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் ஏவைவே எடுத்து எழுதுங்க. 2, -2, 3. ஸோ 2 இது கூட சேர்த்தணும், -2 இது கூட சேர்த்தணும், 3 இது கூட சேர்த்தணும். ஸோ என்ன வரும்? 2, 2, 2, -2, 2, 3. அதே மாதிரி -2 சேர்த்துனீங்கன்னா -2, 2, -2, -2, -2, 3. திரும்ப இதை சேர்த்தணும், 3 சேர்த்தணும். ஸோ 3 2 கூட சேர்த்துனீங்கன்னா 3, 2, 3, -2, 3, 3. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏவோட ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்கிறாங்க. ஸோ பியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும், ரெண்டாவது ஏ எடுத்து எழுதணும். பி என்ன 1, -4 கிராஸ் ஏ என்ன 2, -2, 3. ஸோ அதே மாதிரியே கிராஸ் கண்டுபிடிங்க. கிராஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1, 2, 1, -2, 1, 3. -4 சேர்த்துங்க. -4, 2, -4, -2, -4, 3. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட் சம் முடிஞ்சது. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம்மில் என்ன கிவன் அப்படின்னா வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூனா ஏவும் பி கமா கியூ, பியும் பி கமா கியூன்னு அர்த்தம். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதுங்க, பி கமா கியூ கிராஸ் பி எடுத்து எழுதுனா அதுவும் பி கமா கியூ தான். ஸோ பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூனே வருது. ஸோ இதுக்கு நம்ம கிராஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு பியை பியோட சேர்த்துங்க. ஸோ பி கமா பி, பியை கியூவோட சேர்த்துனீங்கன்னா பி கமா கியூ. அடுத்து கியூவை பியோட சேர்த்துனீங்கன்னா கியூ கமா பி, கியூவை கியூவோட சேர்த்துனீங்கன்னா கியூ கமா கியூ. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏவே கண்டுபிடிக்கணும். பி கமா கியூ கிராஸ் ஏ மறுபடியும் அதே பி கமா கியூ தானே. அப்படியே வந்து ஏ கிராஸ் பின்னு போடும்போது ரெண்டுமே பி கமா கியூ போட்டோம். இப்போ ஏ கிராஸ் ஏனால அதே ஆன்சர் தான். ஸோ இதே ஆன்சரே தான் இதுக்கும் திரும்ப வரும் பாருங்களேன். ஸோ என்னென்னு வரும்? பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் ஏ. ஸோ பியை ஃபஸ்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா பியும் பி கமா கியூ தான், ஏவும் பி கமா கியூ தான். ஸோ ரெண்டுக்கு நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கும் போது அதே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரையிலோ மூணுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம் அடிக்கடி கேட்பாங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எம் கமா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து பைன்னு கொடுத்துருக்குறாங்க. பைனா என்ன? வெற்றுகணம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பின்னா ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதுனீங்கன்னா எம் கமா என் கிராஸ் பைன்னு வரும் இல்லையா? ஸோ எந்த ஒரு கணத்தையும் வெற்று கணத்தோட நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சரே என்னென்னா பை. எப்படி எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தானே ஆன்சர், அந்த மாதிரி எந்த ஒரு கணத்துக்கூடையுமே நீங்கள் வந்து ஒரு வெற்று கணத்தை நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய ஆன்சர் பை. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா என்ன வரும்? எம் கமா என் கிராஸ் ஏனா மறுபடியும் எம் கமா என் தானே. இப்போ ரெண்டு வெற்று கணம் இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் வரும். எப்படி வரும்? எம்ஐ எம் கூட சேர்த்துங்க.
எம் கமா எம், எம் கமா என். என்னை சேர்த்துனீங்கன்னா என் கமா எம், என் கமா என். ஸோ இது கிடச்சிருச்சு. இப்போ கடைசி என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி என்ன? பி வந்து பை கிராஸ் ஏ என்ன? எம் கமா என். பை தான் இதோட ஆன்சர். நம்ம இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.